கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டாரோட கூலி படம் வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி நெருங்கி போயிருச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் காதுக்கு போய் ரொம்ப ஹேப்பியா இருக்காராமா. என் ஃபேன்ஸ் வந்து என்ன கைவிட மாட்டாங்க. என் ஃபேன்ஸே இந்த படத்த ஓட வச்சுட்டாங்க அப்படின்ற மாரி ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காரு. அந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியா ஃபுல்லாவே இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ் தளத்தில என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, லோக்கி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணாராமா. இந்த வந்து நெகட்டிவ் ரிவ்யூ வந்தத பார்த்துட்டு. ஸோ ஆனா வந்து லோக்கிக்கே அவர் வந்து சொல்லியிருக்காரு, "தயவு செஞ்சு இத நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் தயவு செஞ்சு கண்டுக்காத. படம் வந்து கண்டிப்பா வேற லெவல்ல வரும்." இந்த படங்கள் மட்டும் கிடையாது. எல்லா படத்துக்கும் இப்படி தான் வந்து ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் குடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒரு படத்த எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் தெரியும். இந்த படத்துக்காக நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல உன் கூடயே இருந்து பார்த்துட்டேன். ஸோ அதனால நீ வந்து இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் தயவு செஞ்சு கண்டுக்காத அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அதையும் பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ் தளத்தில போஸ்ட் போட்டிருக்காரு நம்ம தலைவர் அவர்கள். அது மட்டும் இல்லாம இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் தாண்டியும் படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்குது. ஸோ இந்த 600 கோடி அப்படின்றது அஃபிஷியல் மூவி ட்ராக்கர் ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க. சன் பிக்சர்ஸ் சைட்லேருந்து வரல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் 6 நாள்லயே படம் வந்து இந்த அளவுக்கு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா, இன்னும் வந்து படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றது எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம் கைஸ். அதே மாதிரி தலைவரும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிவ்யூ பத்தி அவர் பெருசா எடுக்கவே மாட்டாரு. ஏன்னா அண்ணாத்த பட டைமுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அண்ணாத்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சு, எந்த அளவுக்கு ஒரு ஹேட்டர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் கண்டுக்கல. அதுதான் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்க ஒரு நடிகர் யார் அப்படின்னா நம்ம தலைவர் தான் அப்படின்ற அடிச்சு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் அவர்கள் வந்து கூலி படத்தோட அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸை தாண்டி மக்கள் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கூலி படத்துக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ் தளத்தில் போஸ்ட் போட்டிருக்காரு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.